அவன் கிடக்குறான் மயிராண்டி. நீ உனக்கு பிடிச்சதை போடு, நீ உனக்கு பிடிச்சதை போடு, நீ உனக்கு பிடிச்ச விஷயத்த நோட்டீஸ் பண்ணு, நீ உனக்கு பிடிச்ச விஷயத்த ரெக்கார்ட் பண்ணு. ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போடுறோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு 30 minutes இல்லை 1 hour நம்ம இப்போலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஒரு போஸ்ட் போடுறோன்னா அதை க்ராப் பண்ணுறோம், குவாலிட்டி பார்க்குறோம். நீ வந்து உனக்கு பிடிச்ச பாட்டே போடு, அவங்க என்ன யோசிப்பாங்க, கமெண்ட் செக்ஷன் டிசேபிள் பண்ணுறது, அவங்க என்ன சொல்லிட போகிறாங்களோ அப்படின்னு. வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், வெல்கம் டு லோக்கி விலாக் யூனிவர்ஸ். ஆக்சுவலாக வந்து இந்த இயரோட ஃபஸ்ட்டு வீடியோ இது. ஏகே நடித்த விடாமுயற்சி படத்தை பற்றி தான் வந்து பீப்புள் தாட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஒண்ணுமே கிடைக்கல தெளிவா. 3 வருஷம் கழிச்சு வேலையெல்லாம் விட்டு ஓடியாந்தோம் தெளிவா. எல்லாமே ஒரே அவருக்கு இதுக்கு செட் ஆகாது தெரியல. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, சும்மா கார் ஓபன் பண்ற அதான் ஓபன். த்ரிஷா வந்து ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேங்க, மொபைல் போய் எடுத்துட்டு வராங்க, அதான் ஓபன். இதுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் டைட்டிலுக்கும் பாட்டுக்கும் கத்துனதோட அத்தோட இன்ட்ரோல் வரைக்கும் எல்லாருமே வந்து சைலண்ட்டாக தான் இருந்தாங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக த்ரில்லராக கதையை வந்து சொல்லணும் அப்படி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் பிளேயோட ட்ரை பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் ஆனால் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக எனக்கு பட்டுச்சானா எனக்கு படலை. நான் கெஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன் இதான் நடக்க போகுது அப்படின்னு. ஆக்சுவலாக 2 வருஷம் கழிச்சு வர அஜித் சாரோட படம் ரேசிங்கில் வின் பண்ணிவிட்டு பொங்கலுக்கு வர வேண்டியது இந்த படம் வரல. ஸோ இப்போ வந்திருக்கு. ஓகே, இப்போ அந்த படம் வந்து எந்தளவு வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிருக்குன்னா, ஆல்ரெடி இந்த டைரக்டரோட மீகாமேன், தடையற தாக்க, கழகத்தலைவன் இந்த மாதிரி ஜானர்ஸ்லேயே தான் இந்த படமும் இருக்குது. அவரோட ஸ்டைலில் தான் இருக்குது, அது 100% சொல்லலாம். பட் ஆனால் அது எல்லாரும் அந்த ஹீரோவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு இந்த படத்துக்கு மிக்ஸ்டு ரிவ்யூ வந்திருக்குன்னா, அஜித் சாரை 2 வருஷம் கழித்து பார்க்குற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் லெவல் வந்து ஹையாக இருந்திருக்கு. இதுதான் ஆக்சுவலாக உண்மை. எக்ஸ்பெக்டேஷன் லெவல் ஹையாக இருந்தனால டேரக்டர் வந்து இன்டர்வியூவில் ஆல்ரெடி தெளிவாக சொல்லிட்டாரு, இதில் வந்து மாசான இன்ட்ரோ கிடையாது, இன்ட்ரோல் பிளாக்ல பெரிய பெரிய டைலாக்ஸ் இருக்காது, செட்டில்டாக தான் படம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரோட ஸ்டைலில் தான் செட்டில்டாக படம் போகும், ஆனால் படம் போகும், இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ இந்த படமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிருக்கு, அதில் எந்த வித ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் சைலண்ட்டாக தான் இருப்போம். ஏன்னா கதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் மூவ் ஆன் ஆகுது, அதில் என்ன நடக்குதுன்றதே அப்போ தான் புரியுது. இன்ட்ரோல் வரைக்கும் எல்லாருமே சைலண்ட்டாக தான் இருந்தோம். அப்போ வரைக்குமே வந்து எனக்கு படம் இன்னும் மொக்க அப்படின்லாம் எனக்கு இல்லவே இல்லை. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவாக போச்சு அப்படின்னு. ஸ்லோனா இந்த படத்துக்கு வந்து அந்த ஸ்லோ வந்து தேவைப்பட்டிருக்கு. அவரோட ஸ்டைலில் வந்து ரொம்ப அழகாகவே தான் மூவ் பண்ணிருக்காருன்னு சொல்ல முடியும். செகண்ட் ஹாஃபில் ஆக்சுவலாக வந்து அப்போ தான் வந்து அஜித் சார் வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது வரைக்குமே வந்து ஆக்ஷன் இல்லை படத்தில். அப்படி இருக்கும்போது அப்போ ஆரம்பிக்கும்போது கரெக்டாக மியூசிக் அனிருத்தா கண்டிப்பாக அதில் வந்து அவர் 50% படத்தோட 100%ல் 50% ஒர்க்கு அவரால் தான் ஃபுல்ஃபில் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா மியூசிக் வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. அதுலேயும் வந்து டைட்டில் கால்லே வந்து நம்ம அஜித்தேன்னு கத்தணுன்றதுக்காக அந்த பிஜிஎம்மை போட்டு கனெக்ட் பண்ணிருக்காங்க. அந்த விதம் செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் நடுவில் அந்த கார் சீன், இங்கே வந்து ஒரு படத்தில் வந்து எல்லாரோட ஒர்க்கும் ஒரு இடத்துல தெரிஞ்சிருக்குன்னா நான் அந்த கார் சீன் ஃபைட்டை சொல்லுவேன். கண்டிப்பாக காருக்குள்ளே ஃபைட்டு. இங்கே சினிமோட்டோகிராஃபி, டைரக்டரு, ஆக்டர்ஸு, பிஜிஎம் இது 4மே ஒரே இடத்துல தெரிஞ்ச ஒரே சீன் வந்து எனக்கு அந்த காரு ஃபைட் சீன் ஒன்று. ஏன்னா அங்கே வந்து 4 பேரோட எஃபோர்ட்டும் அந்த சீனில் தெரிஞ்சுது. முக்கியமாக சினிமோட்டோகிராஃபி அந்த எனக்கு தெரிஞ்சு நான் மோஸ்ட்லி இந்த ஆங்கிள்ஸை வந்து இப்படி ஹேண்டில் பண்ண முடியுன்றது வந்து அந்த சீனில் நான் வந்து பார்த்தேன். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்துச்சு. ப்ளஸ் பிஜிஎம், அந்த பிஜிஎம்மை போட்டாலே அந்த பத்திக்கிச்சி சாங் வந்து ஆல்ரெடி எல்லாருமே ஃபயராக ஜிம்முக்கெலாம் போகிறவங்களாம் ஆல்ரெடி மோட்டிவேட்டுக்காக போட்டுட்ருப்பாங்க.
இங்கே நம்ம வந்து அஜித் சார் வந்து ஃபைட் பண்ணுறாரு, அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த அந்த பாட்லேருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்ற போதே வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கத்தாதது எல்லா பசங்களும் மொத்தமாக சேர்ந்து செகண்ட் ஹாஃப்லாம் அந்த ஒரு சீனுக்கு பயங்கரமாக கத்திட்டு இருந்தானுங்க. வந்து அந்த சீன் வந்து பிளாஸ்ட், தேட்டரே பிளாஸ்ட். இதில் முக்கியமான விஷயம் சினிமோட்டோகிராஃபி. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு தான் இந்த சினிமோட்டோகிராஃபி டெஃபினட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவு வந்து இந்த சினிமோட்டோகிராஃபியில் ரேஞ்ச் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப அழகாகவே ஹேண்டில் பண்ணியிருந்தார் ஓம் பிரகாஷ். ராயனுக்கும் அவர் தான் சினிமோட்டோகிராஃபின்னு நினைக்கிறேன். அதுலேயும் சினிமோட்டோகிராஃபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸாக இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து ஹாலிவுட் ரேஞ்சில் செட்டில்டாக இந்த படத்துக்கு எந்த சினிமோட்டோகிராஃபி தேவையோ அவ்வளோ கிளாரிட்டியாக சூப்பராக இருந்துச்சு. தேட்டரில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அவருக்கு டெஃபினட்டாக ஒரு கிரெடிட்ஸ் போய் ஆகணும். இதில் வந்து செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக ஆக்ஷன் பேக்கடாக ஃபில் பண்ணனால எனக்கு அவ்வளோவா வந்து தொய்வாக ஏற்படலை. செகண்ட் ஹாஃப்மே வந்து எனக்கு லேகுன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே ஒன்றும் டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன் ப்ளேவும் ட்ரை பண்ணலை. ஆஸ் யூஷுவல் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ஸாக நான் கழக தலைவனில் பார்த்த அந்த இன்டெலிஜென்ஸ் கூட இதில் இல்லையோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. நமக்கு டேரக்டரு ஹைப் ஏற்றலை, எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுக்கல. இது ஒரு ஆஸ் யூஷுவல் படம்னும் தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த படத்தை இப்படி தான் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட போனால் மட்டும்தான் உண்டு. நம்ம வந்து படம் ஃபுல்லாக கத்த போகிறோம் தலைவரை பார்த்து அப்படின்னு போகிறவங்களுக்கு இது டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆக போகிறதில்ல. அப்படி நினச்சிட்டும் படத்துக்கு போக தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஆக மொத்தம் இந்த படம் ஒரு செட்டில்டான ஃபர்ஸ்ட் ஹாஃபு, ஒரு ஆக்ஷன்டான செகண்ட் ஹாஃபு. இந்த மைண்ட் செட்டில் போனால் இந்த படம் டெஃபினட்டாகவே வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம என்ன மாதிரி மைண்ட் செட்டில் படம் பார்க்குறோன்றதுல தான் அந்த படம் எப்படி இருக்குன்றது நம்ம வெளில வரும்போது யோசிப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வெளில வரும்போது இது ஒரு செட்டில்டான ஆக்ஷன் த்ரில்லர் மூவின்னு தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஓகே, இதே மாதிரியே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ இனிமேல் கொஞ்சம் கண்டினியூவாக போட பார்க்குறேன். நடுவில் கொஞ்சம் குளறுபடிஸ்லாம் ஆனதுனால முடியல. ஓகேவா, பை.